இப்போ சைடில் ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சர் பாருங்க. அதாவது நம்ம வந்துட்டு கச்சா எண்ணெய்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 350 டிகிரிக்கு மேல ஹீட் பண்ணும் பொழுது அதுல இருந்து வரக்கூடியது தாங்க நமக்கு வந்துட்டு நமக்கு பெட்ரோலு, டீசலு இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா? அது எல்லாமே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்பிஜி கேஸ் அப்படின்றது லாஸ்டா அந்த காற்று அப்படின்றத வச்சு எல்பிஜி கேஸ் அப்படின்றது வருது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நமக்கு பெட்ரோல் வருது பார்த்தீங்களா? அந்த பெட்ரோல் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாப்தோ அப்படின்ற வந்துட்டு ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. மண்ண எண்ணெய் அப்படின்றது வருது. விமான எரிபொருள் ஆயில் அப்படின்றது வருது. டீசல் அப்படின்றது வருது. அண்ட் அதே போல இதுல வந்துட்டு எரிபொருள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, அது வருது. அப்புறம் நம்ம ரோடுக்கு வந்துட்டு தாறு போடுறோம் இல்லைங்களா? அந்த தார் அப்படின்றது இதன் மூலியமா தான் வருது. நீங்க அந்த சைடு பிக்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி, இது எதுக்கு சொல்ற அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி இப்ப இருக்கிற நிலவரப்படி நிறைய பேர் பெட்ரோல் பங்க்ல போயிட்டு எனக்கு பெட்ரோலை கொடு வந்துட்டு ஸோ ரொம்ப ஃபைட் பண்றாங்க. நான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு, ஃபியூல் ஸ்டாக் இருக்கு. ஃபியூல் ஸ்டாக் மட்டும் இல்ல, நம்ம வந்துட்டு நிறைய இடங்கள்ல இந்த கச்சா எண்ணெய்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த ஒரு எண்ணெய் அப்படின்றது சேமிச்சு வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்லாம் இருக்கா பார்த்தீங்களா, இண்டன், ஹெச்பி இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களும் தனியா வந்துட்டு சேமிச்சு வச்சிருக்காங்களாம். ஸோ மொத்த கணக்குப்படி ஒரு 74ல இருந்து 78 நாட்கள் வரைக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு பேக்கப் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இதே நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய புரிதல் என்னன்னா, போர் வந்துட்டு நமக்கா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ நமக்கு நடக்கல போர், வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆப்வியஸா இந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்கு. தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பா இந்த இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும். விலைவாசி ஏறும், எண்ணெய் வரல. அதுல வேற ஒரு நியூஸ்ல வந்துட்டு குண்டு அடிச்சுட்டாங்க, நம்மளுடைய கப்பலை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னொரு நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஈரான் வந்துட்டு நம்மளுடைய கப்பல் போகிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ட்ரம்ப் ரொம்ப கோபமா இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அப்படின்றது வந்தவனமா இருக்கு. நான் இந்த பதிவுல சொல்ல போறது என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். அதாவது உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அப்போ போர் நமக்கு நடக்கல. ஸோ அதனால வந்துட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் நமக்கு வராது. ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல ஒரு இடத்த மட்டும் நம்பி இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றது வாங்கல. ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் வச்சிருக்கிறோம். இந்த எண்ணெய் அப்படின்றது நிறைய இடங்கள்ல நம்ம இதை வாங்கிட்டு இருக்கோம். நிறைய வந்து நாடுகள்ல நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு இது இல்லைனாலும் இன்னொரு இதுல வந்துடும். விலைவாசி மேபி ஏறலாம். ஏன்னா இந்த எல்பிஜி கேஸ் அப்படின்றது ஏறுனுச்சு. என்னுடைய வந்துட்டு சிலிண்டர் விலை ஏறுனுச்சு. நான் அதை வந்து ஒரு வீடியோவா போட்டிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி மேபி இன்னைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மெசேஜ் அப்படின்றது வந்துச்சு, சைடில் பாருங்க, எனக்கு மெசேஜும் அனுப்பிட்டாங்க. ஸோ இது நம்ம தான் ரொம்ப பேனிக் ஆகிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ஏங்க சில பெட்ரோல் பங்க்லாம் பெட்ரோல் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது அங்க ஸ்டாக் அப்படின்றது இருக்குது, நம்ம மெயின் ஸ்டோர்ல ஸ்டாக் இருக்குது. அங்க இருக்கிற பெட்ரோல் அப்படின்றது நம்ம இங்க வந்து டிராவல் பண்ணி வரக்கூடிய டைம் அப்படின்றது இருக்கு. ரெகுலரா நம்ம காலையில போயிட்டு ஒரு பெட்ரோல் 100 ரூபாய்க்கு அடிக்கிறோம். வழக்கமா நம்ம எப்படி அடிப்போம்? ஒரு இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன். அவருடைய மாமா வந்துட்டு எப்பவுமே 50 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் அடிக்க மாட்டாரு, இன்னைக்கு 500 ரூபாய்க்கு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து வந்து போட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராம்ல. நல்லா வைரல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா, பயந்துட்டு நம்ம வந்து டேங்க்ல அவர் 50 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு அடிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பர்ஃபெக்டா வேலை பார்த்துருக்காரு. அவ்வளவுதான் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பெரிய ட்ரம் எடுத்துட்டு போறாங்க, தண்ணி கேன் எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்மளால பராமரிக்கவே முடியாது. ஆப்வியஸா அது வந்துட்டு பெட்ரோலுங்க. அது சின்னதா ஒரு ஸ்பார்க் வந்தாலே அது ஆகும். நிறைய பெட்ரோல் பங்க்ல ஃபயர் ஆகிறதுலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது வந்துட்டு அவ்வளோ பாதுகாப்பா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20-30 அடி குழி தோண்டி அந்த குழிக்குள்ள வந்துட்டு அந்த பெட்ரோல் டேங்கை வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. கூலிங் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு. கூலிங் சிஸ்டம்னா அனல் போகாம இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையலாம் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம சின்னதா ஒரு பிளாஸ்டிக் கேன், அது எப்படி இருக்கும், என்ன குவாலிட்டி, நம்ம வைக்கக்கூடிய இடம் எவ்வளவு ஹீட்டா இருக்கு, ஏன்னா வெயில் வேற வெளுத்து கட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல அது ஆவியா போறது மட்டும் இல்லாம சின்ன ஸ்பார்க் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை அப்படின்றது வரும். இது அந்த பெட்ரோல் பங்க் எப்படி அலோவ் பண்றாங்க, எப்படி அடிக்கிறாங்கன்றது தெரியல. ஸோ நம்ம வந்து பெட்ரோல் அடிக்கிறது தப்பு கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பெட்ரோல் அடிச்சு வச்சுக்கணும் தான். ஸோ அப்ப என்ன செய்யலாம்னா, நம்மளுடைய வண்டியில வந்துட்டு ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம், டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். காசு இருந்ததுன்னா கடன் வாங்கி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிரச்சனையே இன்னும் நமக்கு இன்னும் ஆரம்பிக்கலைங்க. பிரச்சனையே நமக்கு இன்னும் வரல. யாருமே நமக்கு வந்து இந்தியாவுக்கு எதுவுமே தரக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லல. நம்மளா பயந்துக்கிட்டு எவனோ ஒருத்தன் இன்ஸ்டாகிராமு, அது வேற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதுல பரப்பி விடுற விஷயங்களை பார்த்துட்டு நிறைய பேர் படையெடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஈசிஆர்ல இருந்து பிடிச்சி போயிட்டு இருக்கிறேன். நான் ஈசிஆர்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கேன். லாங் போய் போய் வந்துட்டு கோவளத்தை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க்ல மட்டும்தான் கூட்டம் இல்லாம இருந்தது. மற்றது போற வழியெல்லாம் கூட்டம், அவ்வளோ டிராஃபிக். திரும்ப ரிட்டர்ன் வரேன், இதனால ரோடெல்லாம் டிராஃபிக். ஸோ
ஃபியூல் நமக்கு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா வழக்கத்தை விட இப்போ அதிகமா ஃபியூலை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் கன்சூம் பண்றதுனால, அப்ப என்ன ஆகுதுன்னா பிடிச்சிட்டு போய் நம்ம வீட்டில் ஸ்டாக் வைக்கிறோம். அந்த பெட்ரோல் அங்க இருந்ததுன்னா அங்க வர்றவங்களுக்கு கிடைக்கும். அதனால அந்த பெட்ரோல் பங்க்ல நான் பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அண்ணே வழக்கமா லாங்ல சொல்றாரு, லாங்ல எடுத்துக்கும் கோவலத்தை தாண்டி வழக்கமா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வண்டி அப்படின்றது வருங்க. ஸோ வந்துட்டு பெட்ரோல் வண்டி வரும். ஸோ வந்து ஃபில் பண்ணிட்டு போவாங்க. இங்க டேங்க் ஃபியூல் ஸ்டேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு போவாங்க. பெட்ரோல் லோடு வந்து இறக்கிட்டு போவோம். ஆனா இப்ப என்னன்னா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட நைட் 2 மணிக்குள்ள 3 டேங்க் அப்படின்றது வந்திருக்குது எங்களுக்கு. பாத்துக்கோங்க. அப்போ அந்த பெட்ரோல்லாம் எங்க போச்சு? எல்லாத்தையுமே வண்டியில ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப என்னன்னா சில எல்லாம் வண்டியில வந்து பிடிச்சிட்டுலாம் போறாங்க. வண்டியில கேன் வச்சு பிடிச்சிட்டுலாம் போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதனாலதான் நமக்கு தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படுது. ஸோ சிலிண்டர் அப்படின்றதும் அதே கொடுமை தான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கணிப்புப்படி வந்துட்டு நிறைய பேர் மேபி வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கலாம். ஏன்னா இது ஒரு நியூஸ்ல கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது தயவு செஞ்சு இந்த 25 நாளைக்கு ஒருக்கா வாங்குறவங்க நீங்க அதை வாங்கி ஸ்டாக் வச்சு இதை வெளியில வந்து அதிக ரேட்டுக்கு விற்காதீங்க. ஏன்னா இது வந்துட்டு தட்டுப்பாடு அப்படின்றது பெருசா இல்லை, நம்ம அதிகமாக ஸ்டாக் வைக்கிறதுனாலே வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்னுடைய வந்துட்டு விஷயம் படி எனக்கு இது கொஞ்ச நாள் சரியாயிடும் அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை. அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வேடிக்கை தான் பார்க்க முடியும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. குறிப்பா இன்னொரு விஷயமும் சொல்றேன், அப்படியே இதை வாங்கி நம்ம பாதுகாக்கவே முடியாது. இதை வாங்கி வீட்டில் வச்சிருந்தாலும் அது வந்துட்டு அடி வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கிறதுக்கான சமம் தான் அது. அதனால தயவு செஞ்சு உங்க வண்டியில ஃபில் பண்ணி வச்சுக்கிறீங்களா, வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. தயவு செய்து நீங்க வந்துட்டு ஒரு கேன்ல பிடிச்சு வைக்கிறது, இல்ல வந்துட்டு வாட்டர் கேனை, ஒரு சின்ன பையன்லாம் அந்த போட்டோலாம் சைட்ல வரும்பாங்க, சின்ன பையன் வாட்டர் கேன் 3 லிட்டர் வாட்டர் கேன் அப்படி கட்டி பிடிச்சிட்டு போறாப்ல, வாட்டர் கேனை கட்டி பிடிச்சிட்டு போறாப்ல, கேன் வந்து பிடிக்கிறாங்க. ஒருத்தர் சண்டை போட்டுட்டு பெரிய வந்துட்டு தண்ணி கேனை வந்துட்டு எடுத்துட்டு வந்து அந்த தண்ணி கேனை கீழே ஊத்திட்டு அந்த தண்ணியை வந்துட்டு பெட்ரோலை பிடிச்சிட்டு போறாங்க. ஸோ இதனாலேயே நமக்கு ஏதோ போர் சூழல் நடந்த மாதிரியே இருக்குது. ஒரு போலீஸ்காரர் வந்து கத்துறாரு, ஏங்க இந்த மாதிரிலாம் கத்துனல, அவர் பொலைட்டா தான் சொன்னாரு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதோ அனௌன்ஸ் பண்ணல, நீங்க வந்து பேனிக் ஆகாதீங்க. கவர்மெண்ட் ஏதாவது இஷ்யூ வர மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நீங்க பொறுமையா இந்த மாதிரிலாம் கூட்டம் போடாம ஒவ்வொருத்தரும் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போங்க, இந்த மாதிரி கூட்டம் போடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. ஸோ என்னுடைய வந்துட்டு கருத்தும் இதுதான். நான் பார்த்த வரைக்கும் உனக்கு என்னப்பா நீங்க வந்துட்டு ரூம்ல உட்காந்து சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க எனக்கும் வண்டிக்கு பெட்ரோல் இல்லாம தான் இருக்குது. இந்த கூட்டத்துல போய் பெட்ரோல் அடிக்கலான்னு போனா அங்க கியூல நிக்கவே முடியல, அடிக்கிற வெயில்ல. இப்போ மணி பாருங்க, மணி வந்துட்டு 2 மணி எடுத்துட்டு இருக்கிறேன் நான். ஸோ இந்த டைம்லயே அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு ஆள் போயிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. ஸோ நான் வந்துட்டு என்னன்னா அப்பக்கப்ப இங்க லோக்கல்ல போறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன் நான். மீதி எல்லாமே கார்ல வந்துட்டு போயிட்டு வந்துருவேன் நான். ஸோ ஆஃபீஸ் அப்படின்றது. ஸோ கார்லையும் காலையில பெட்ரோல் அடிக்க எடுத்துட்டு போயிட்டு தான் இங்க இருந்து கொஞ்சம்னு போயிடுச்சு. ஸோ நான் ஃபில் பண்ணலாம் போகல, நான் ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சு வைக்கலாம் அப்படின்றதுக்காக போனேன். ஸோ எனக்கு வேலை இருக்கு இல்லைங்களா, வெளியில போகணும் இல்லைங்களா, அதுக்காக தான் அடிக்க போனேன். ஓகே கைஸ், ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். யாரும் பயப்படக்கூடிய தேவைகள் அப்படின்றது கிடையாது. பெட்ரோல் அடிச்சு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு பேக்கப் எடுத்து வைக்காதீங்க. வண்டி கேன் வீட்டில் தனியாக எடுத்து வைக்கிறது, குழந்தைங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது தெரியாது. அதனால பேக்கப்னு வீட்டில் எடுத்து வைக்காதீங்க. அதை நம்மளால வந்து முறையாக பராமரிக்க முடியாது. ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அதை பெரிய செக்யூர்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. பட் அதை நம்ம இவ்வளோ ஓப்பனாக வைக்கிறது, அதனால ஏதாவது தப்பான விளைவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரச்சனையில உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏன்பா அமெரிக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இல்ல ஏன்பா ஈரான் அமெரிக்கா ஏன்பா இந்த பிரச்சனை, இஸ்ரேல் வேற இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருக்கு முதல்ல பஞ்சாயத்து அமெரிக்காவுக்கே கிடையாது, இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு மட்டும்தான். ஏன் இவங்க உள்ள வந்தாங்க அது வேற தெரியல. சரி ஓகே, எனிவேங்க, நமக்கு எதுக்கு உலக அரசியல் எல்லாம், நம்ம உள்ளூர் அரசியலே நம்மளால பார்க்க முடியல. சரி ஓகே, எனிவே ஓகே கைஸ், உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கத்தக்கது. ஸோ மறக்காம உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே சொல்லிடுங்க. நம்ம இதை பற்றி மட்டும் பேசுறது கிடையாதுங்க, இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுறோம். அதாவது லோனை பற்றி பேசுறோம், ஃபினான்ஷியலை பற்றி பேசுறோம், ஸோ லோன் கலெக்ஷனை பற்றி பேசுறோம். அதெல்லாம் இந்த வீடியோ கீழே இருக்கு, மறக்காம போய் பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.